மெய்யாகவே சதிரிகங்கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான்யராகிய யோவான் சாலை ஆண்டவர்களே முக்தி வழி ஆதியத்தினை நான் மெய்வழிக்கு என்னுடைய அறிமுகத்தை சொல்லலாம் அப்படின்னு வந்த அனுபவம். எனக்கு கடவுள் பக்திங்கிறதுலாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு காரணம் மட்டும் இருக்கு, பகவத்கீதை மட்டும் வாசிப்பேன். அந்த பகவத்கீதையில் வரக்கூடிய கண்ணபுரான் கூட அவர் குருபெருமான் தான். அவர் பரமாத்மா ஒருத்தர் இருக்கார். ஆனால் அதை தவிர்த்து வேறு எந்த தெய்வமும், அதாவது சிவன் விஷ்ணு அப்படிங்கிற எந்த தெய்வமும் இருக்கிறாங்க அப்படின்றத நான் ஒத்துக்கலை. ஏன் ஒத்துக்கலை அப்படின்னா, மற்ற எல்லா தெய்வங்களும் சிறு தெய்வங்கள். அப்போ பரமாத்மா ஒருத்தவங்க மட்டும்தான் வழிபாட்டுக்கு உரிய ஒருத்தவங்க அப்படின்றத மட்டும்தான் புரிஞ்சு வச்சுருந்தேன். அதனால் எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது எதுவும் எனக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் மாப்பிள்ளை டெல்லியில் இருக்கிறவர் சென்னைக்கு காலேஜுக்கோசரம் வந்திருந்தார். அவர் வீட்டுக்கு வரும்போது ஒரு முறை இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தெய்வத்தை பற்றி பேசணும் அப்படின்னுட்டு. அவங்க எடுத்து வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நான் கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. அவரும் சொல்ல வர்றாரு, நிறைய விஷயங்களே சொல்கிறாரு. நிறைய எடுத்து சொல்லக்கூடியதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள பேசுகிறார். அவருக்கு வயசு அப்போ 25 தான் இருக்கும். ஆனாலும் இந்த அளவுக்கு பேசுகிறாரு, இந்த அளவுக்கு இந்த வயசில் ஞானத்தை பற்றியும் தெய்வத்தை பற்றியும் பேசுகிறாருன்னு ஆச்சரியமாக இருந்ததை தவிர அதை முழுசாக என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஒரு முறை அடக்கம் நடந்திருக்கு, சென்னையில் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்ட்டு போயிருந்தோம். அப்போது அந்த வித்தியாசங்கள்லாம் 10 வித்தியாசங்கள்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்குறோம். ஆனால் அதை பார்க்கும்போது கூட எனக்கு அது தெரியல. ஏன் அப்படின்னாக்கா, எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் சாவுக்கு போகிற பழக்கம் எனக்கு இல்லை. எனக்கு அதை பற்றி வித்தியாசமும் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த நகைகள்லாம் மோதிரம்லாம் கட்டிட்டாங்க. ஒரு அண்ணா தான் சென்னையில் மோதிரம் கழட்டுறாங்க. இது மாதிரிலாம் இருக்காது, டெத் ஆனாக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியல. பனியன் அப்படியே கையை தூக்கிட்டு கழட்டுறாங்க. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாரு. அது வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அந்த வறட்சி இருக்கிறதெல்லாம் அந்த வித்தியாசங்கள்லாம் தெரியுது. ஆனாலும் ஒத்துக்கிறதுக்கு இதனால தெய்வம் எப்படி ஒத்துக்கிறது அப்படின்றது என்னால் அதை கிரகிக்க முடியல. ஆனால் ஒருவார் டெய்லி பேசுவோம். நைட்டு உட்காந்தோம்னா, டிஃபன் பண்ணிட்டு உட்காந்தோம்னா காலையில் விடிய பேசுவோம். விடிஞ்ச உடனே அவர் வேலைக்கு போயிடுறேன், நானும் வேலைக்கு போயிடுவேன். அந்த டயர்ட்னஸ்ஸே இருக்காது. இது மாதிரி பல முறை நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு முறை மெய்வேலி கமலக்கண்ணானந்தர் அண்ணன் சென்னைக்கு வரும்போது அவரோட தாம்பரம் சபைக்கு போகக்கூடிய நைட்டு சபை நடக்கும். அங்கே போகும்போது அங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில இதில் சூழலில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அந்த பக்கம் அப்போ பேசும்போது என்னென்னா, தமிழ் இது மாதிரி வார்த்தைகளில் 33 வார்த்தைகள் ஒரு எழுத்துக்கள் இல்லாமல் தான் நாம் தமிழ் படிச்சுட்டு இருக்கிறோன்னு அந்த டாபிக் பேசிட்டு இருந்தாங்க. நான் போயிருக்கும்போது இப்போ அண்ணா கூட சொல்லியிருந்தாங்க தமிழ் பற்றி தெரிஞ்சுக்கிறது. அப்போ தமிழில் அந்த 37, ஏன்னா எனக்கு தெரிஞ்சது தமிழ் மொழி ஒன்று தான். அதில் தான் அந்த தெளிவு இருந்து. இப்போ பகவத்கீதையில் கூட அந்த டிரான்ஸ்லேட் பண்ணதை படிக்க மாட்டேன். அந்த வாக்கியம் மட்டும் என்ன இருக்கோ அது அப்படியே தமிழில் இருக்கும். அதை மட்டும் தான் கிரகிச்சு வந்திருக்கிறது பரமாத்மான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் குருபெருமான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது தவிர மற்றபடியில் அவரை பரமாத்மான்னு ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இல்லாமல் இருந்தது. அப்போ தான் அந்த எழுத்துக்கள் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கக்கூடியது இப்படிப்பட்ட எழுத்துக்களில் இவ்வளோக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சு வச்சுருப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, எண்ணும் எழுத்தும் கண்ணெண்ணத்தகும் அப்படின்னு சொல்லும்போது எண் பாதி, அதாவது 50%, எழுத்து 50%. இப்போ தமிழில் எண்களை உபயோகப்படுத்துகிறோமா அப்படின்னா உபயோகப்படுத்தலை. அப்படி இருக்கும்போது ஒரு பாதி, ஒரு கண் தெரியல, ஒரு கண் இல்லாமல் போயிடுது. இன்னொரு பாதி எழுத்தில் 33 எழுத்துக்களை விடுபட்டு போச்சு அப்படின்னா அந்த வார்த்தைகளை நம்ம படித்து என்ன நம்ம புரிஞ்சுன்னு இருப்போம் அப்படின்ற ஒரு ஆழமான
ஒரு கருத்து. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு தூக்கமே வரல. இப்போ உக்காந்துட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அது ஒரு வருஷம் முன்னாடி அருளமுத நூல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்து அப்போ தான் அன்றைக்கி தான் பார்க்குறேன் நான். அதுக்கு முன்னாடி இருக்கும் பகவத்கீதை மட்டும் படிச்சுட்டு வச்சுருவேன். இந்த நூல் அப்படியே தான் இருக்கும், தொடமாட்டேன். ஏன்னா அது படித்தாலும் புரியாது. இதே மாதிரி ஓடிட்டு இருந்து அப்புறம் அன்னைக்கு தான் வந்துட்டு அந்த நூலை எடுக்கிறேன். நான் எடுத்து அதை படிக்கிறேன். எந்தெந்த எழுத்துக்கள் விடுபட்டு போட்டிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி எழுதி பார்க்குறேன். அதில் ஆரம்ப எழுத்துக்கள் ஒரு பெரிய நிறுவனம், தமிழில் முதன்மையான பத்திரிகை தினத்தந்தி அப்படின்னு படும்போது அந்த எழுத்துக்களே மாறி அதில் வருது, அந்த வார்த்தைகளே மாறுது. காகம் காக்கம்னு அப்படி படிக்கிறோம். எழுத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் வந்து நிறைய இருக்கிறத பார்க்குறோம். குரங்கு சொல்லும்போது வந்து எழுதும்போது குரங்குன்னு எழுதுகிறோம். இது மாதிரி ஒன்று ஒன்றும் வந்துட்டு சேர்த்து சேர்த்து பார்க்குறோம். ஆனால் இது எனக்கு வந்து அந்த வித்தியாசங்கள் ரொம்ப ஆழமாக இப்படி இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறது என்ன புரிஞ்சிருப்போம். அப்போ தெய்வத்தை வந்து புரிஞ்சு வச்சுருக்கிறது நம்ம சரியான முறையில் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத அந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டு சபைக்கு போக ஆரம்பித்தோம். சபையில் வந்துட்டு கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்புறம் ஆலயத்துக்கு வந்தோம். ஆலயத்துக்கு வரும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, எனக்கு தெய்வம் தான் அப்படின்னு ஏற்றுக்கல. ஏன்னா எல்லாம் பேசும்போது தெய்வம் தெய்வம்னு பேசுவாங்க, என்னால் மட்டும் ஒத்துக்க முடியாது. ஏன்னாக்கா சிறு தெய்வங்கள்லாம் வழியில் தெய்வம் தெய்வம் தானே கும்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லா தெய்வத்தையும் தெய்வம்னு கும்பிட்றதுக்கு முடியாது. பரமாத்மா மட்டும்தான், ஒருத்தவங்க மட்டும்தான் வழிபாட்டுக்கு உரியவங்க. அவங்கள தான் வந்து தேடி நம்ம அடையணுமே தவிர மற்றபடியில் எங்கேயும் போய் மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நூல் படிக்கக்கூடிய அந்த எழுத்துக்களையும் சேர்த்து நூல் வாசிக்க வாசிக்க தான் நம்மளுடைய தெய்வத்தினுடைய எப்பேற்பட்ட ஒரு செல்வத்தை வந்து கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல வந்து நம்ம சேர்ந்துருக்கிறோம், தெய்வம் செய்யக்கூடிய அந்த செயல்கள் ஒரு ஒரு அடக்கமும் எனக்கு நடந்ததெல்லாம் ஒரு வித்தியாசமானது தான். எங்கள் பெரியப்பா வந்து அவருக்கு முருக பக்தர். ஆனால் அவருக்கு ஒரு ஒரு முறையும் வந்துட்டு அவர் டெய்லி வந்து கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு தான் இது பண்ணுவார். அவருடைய இதில் கடைசி நேரத்தில் அவரை படுக்க போட்டு எந்த விதமான அவருக்கு வாய் கூட பேசக்கூட வராது. ஆனால் அவர் அடங்கி இருந்தது பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக வந்துட்டு இருந்தது. அவர் ஆலயத்துக்கு வந்தது கிடையாது. கடைசியில் நடந்த நிகழ்ச்சி அது மாதிரி நடந்தது. என்னென்ன அப்படின்னா, அவர் ஒரு முறை மட்டும் வந்துட்டு வர சொல்லி ஆலயத்துக்கு கேட்டிருந்தேன், ஆனால் வரல. அவங்க சூழ்நிலை எங்கள் பெரியம்மாவும் வர விடலை. எனக்கு வந்து எல்லாம் எதிர்ப்பு தான், எங்கள் வீட்லேயே எதிர்ப்பு, வரும்போதே எதிர்ப்பு. அப்புறம் எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் சபைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் ஒருத்தவங்க வந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் அவர் வரல. இருந்தாலும் அவருக்கு அந்த கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு தான் அவர் பசியாறுவார். காலையில் அவர் படுக்கப்பட்டிருக்கும்போது அவருக்கு கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. காக்கா காக்கா கனகவேல் காக்கன்னு ஆரம்பித்து அவருடைய கை கால்கள்லாம் இருக்குது, ஆனால் எதுவுமே காக்க வரலையே, நீ இது மாதிரி படுத்துட்டு இருக்கிறியே, நான் பேசுகிறேன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பேசலை. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பக்குவமோ அறிவுங்களும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல கேட்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வருத்தம் படுறாரு. அப்போ அவங்களுடைய பிள்ளைங்க அவருக்கு உதவலை. 3 பிள்ளைங்களுமே உதவலை. ஒரு பொண்ணு ஓசூரில் இருக்காங்க, அவங்க வர முடியாது. இவங்க 3 பேரும் கிட்டவே இருக்கிறாங்க, யாருமே அவருக்கு செய்யறதுக்கு வரல. அவங்க மனைவி எங்கள் பெரியம்மாவுக்கு வயசாயிருச்சு, அவங்களுக்கு 70 வயசு, இவருக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது படுக்கையிலே எல்லாமே வந்துட்டு அவருக்கு போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் வந்துட்டு அங்கே போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சி பார்க்கும்போது ஒரு பிட்டு டவல் மட்டும் போட்டிருக்காங்க, உடம்புல துணி கிடையாது, எதுவும் கிடையாது. வருத்தப்படுறாரு. அப்போ அதை கேட்டவுடனே அவருக்கு ஒரு கோபம் வருது. அந்த டிவியில், மெகா டிவியில் வந்து அந்த கந்தசஷ்டி கவசம் போயிட்டு இருந்தது. அதை ஆஃப் பண்ண சொல்லி கையை மட்டும் அசைக்கிறாரு. வாய் பேசாது, கை மட்டும் அசைச்சு அதை ஆஃப் பண்ணு கோவப்படுறாரு. ஏன்னா அவ்வளோ அவருக்கு அந்த அளவுக்கு அவர் பக்தியாக இருந்தார். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், நீ நிஜமாலுமே வந்துட்டு வழிபாட்டில் தான் இருந்தியா, அது மாதிரி வந்து வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்டதுன்னா அவருக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து அதை ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு, அப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், இது மாதிரி நிஜமால கந்தகுரு வந்திருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அதனுடைய பலனை அனுபவிக்கலான்னு சொல்லும்போது வரல. இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல. ஆனால் நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறீங்க, ஆலயத்துக்கும் வர முடியாது, மூலமந்திரம் சொல்கிறதுக்கு வாயம் வராது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண எனக்கு தெரியல.
அவங்களுடைய வந்திருக்கிறவங்க கந்த குரு தான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு என்னால் முடியாது. ஆனால் அவங்களுடைய திருவாக்கியம் இருக்குது, நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது கேட்குறேன்னு தலையை மட்டும் ஆடினாங்க. அந்த திருவாக்கியத்தை கேட்டாங்க. 15 நாளில் வந்து அடக்கம் போயிட்டாங்க. அவங்க அடக்கத்துக்கு அடக்கமானாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்புறம் அவங்க போகும்போது எங்கள் பெரியம்மா சண்டை போட்டாங்க. அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெய்வத்தை வந்து, தெய்வமே நீங்கள் உங்களை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை, அல்ப ஆசை தான் அது. அது மாதிரி நினைக்கலாமா கூட தெரியாது எனக்கு. தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. எங்கள் பெரியப்பா வந்துட்டு உயிரோடு இருக்கும்போது கூட கையை இப்படி திறக்க முடியாது, விரல கூட திறக்க முடியாது, அவ்வளோ டைட்டாக இறுக்கமாக வச்சுருந்தவங்க. அடக்கம் ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தைய விட ரொம்ப சாஃப்டாக ஒரு பூவை தூக்குற மாதிரியான ஒரு அந்த இது, அதை அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. தீர்த்தம் எடுத்துகிட்டு போயிருந்துச்சேன் வீட்டிலேருந்து. அந்த தீர்த்தத்தை கொடுக்க கொடுக்க வாயில் போயிட்டே இருக்குது. அந்த அதிசயத்தெல்லாம் வந்து நேரில் வந்து பார்த்து, இந்த மாதிரி தெய்வத்தினுடைய ஒவ்வொரு கருணையும் அந்த ஒரு எல்லையிலையும் வந்து நம்ம நிறுத்தி ஒன்றுத்தையும் தெய்வம் காமிச்சிருக்காங்களே. இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அந்த அதுக்கு நம்ம அருகதையாக இருக்கிறோமான்னு தெரியாது. ஆனால் அந்த 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 பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்து நம்மளுக்கும் வந்துட்டு அதை வந்து காமிச்சிருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கிட்ட பேசுகிறது 2 வார்த்தைகள் தான் பேசினேன். ஆனால் அந்த ஒரு வார்த்தைகளில் வந்திருக்கிறவங்க என்னாருன்னு கடைசி நேரத்தில் நம்பினதுனால அவங்களுக்கு அந்த பெரிய பதவியை தெய்வம் என்னமா கொடுத்துருக்காங்களேன்னு. தெய்வத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், நிறைய இருக்குது. ஆனால் என்னால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்லணும். இதை வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த பகுதிகள். அதே மாதிரி விஸ்வம் அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அடக்கமாக இருக்கிறது அவங்க என்னென்னா அருண் விஸ்வம். அருண் விஸ்வம் அவங்க அம்மா அடக்கமாக இருக்காங்கன்னு சென்னையில் கேள்விப்பட்டோன்னே அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது அவங்க ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்கள எப்படி வந்து தூக்கிட்டு போகிறது அப்படின்னு ஒரு இதுவாக பேசிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெச்சர் உள்ளே போகாது ஸ்லிப்பில். அப்படின்னும் போது அந்த கையிலேயே நான் தூக்கிட்டு போயிட்டேன். எனக்கு கை வந்து உடஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 6 இது துண்டாக ஆயிடுச்சு. என்னால் வெயிட்டு தூக்க முடியாது. அது தூக்கணும்னு தோணிச்சே தவிர உடனே தூக்கிட்டேன். ஆனால் அது அவ்வளோ ஒரு லேசாக வந்து பூக்கூடையை தூக்குற மாதிரின்னு சொல்கிறாங்க தெய்வம். அந்த பூக்கூடையை கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு லேசாக வந்துட்டு அடக்கமானதனுடைய ஒரு அதிசயங்கள் வந்து எனக்கு வந்து அனுபவத்திலே எனக்கு கொடுத்துட்டாங்க. அதை அக்காவை தூக்கிட்டு மேலே 2 மாடி அது தூக்கிட்டு போயிட்டோம். மறுபடியும் வந்துட்டு இறங்கும்போது லிஃப்ட்டு கூட வேண்டாம், நான் படிக்கட்டிலே இறங்கி இறங்கி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு அதிசயங்களையும் வந்து பார்த்து பார்த்து தெய்வத்தை நினச்சி எனக்கு என்ன இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு அந்தளவுக்கு தெய்வம் வந்து காட்சியாகவே வந்துட்டு காமிச்சே வந்துட்டு சொல்கிறாங்க. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரம். நீங்க பேசுறது ஒண்ணு சொல்லுங்க. ஆக காலத்துல சங்கரான்னு கூப்பிட்டா நான் வரேன் அப்படிங்கிறாங்க தெய்வம். அந்த வார்த்தையை நீங்க அந்த நிரூபணையை நீங்க காட்டிருக்கீங்க. அதுக்காக தான் தெய்வம் சொல்லுவாங்க, யாரையும் தவறா பாவி என்று சொல்லாதே அப்படிம்பாங்க. ஆமா, இறுதி நேரத்துல அங்கத்தினரை சுத்தமா சொல்லாதே அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவன் எப்படியோ போயிருந்தான், கடைசி நேரத்துல அவன் என்ன நினைச்சிட்டா அவன் என்ன அங்கமாயிருவான் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நமக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. நிரூபணையை நீங்க பாத்துருக்காங்க. அவர்களுடைய அன்னைக்கு அப்ப கூட இறங்கும். ஆமா, அந்த நேரத்துல எனக்கு அது கடைசி நேரம். ஆமா.